விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சப்டிவிஷன், அங்கே திருக்கோவிலூர் ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி, அந்த அம்மா நிலையத்துக்குள்ளேயே மட்டியில் இருக்காங்க. நிலையத்துக்குள்ளேயே ஒரு 2 கேஸ் வருது. முதல்ல ஒரு அது குறித்து விசாரித்தேன். சரி, அது ஒன்று போக்சோ, அது நம்ம ரொம்ப அதனுடைய ஐடென்டிட்டி வெளிப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு 8 வயசு பொண்ணு, அது அவங்களுடைய ஒரு தெரிந்த நபர் மூலமாக, அவருக்கு ஒரு 45 to 50 வயசு இருக்கும், அவர் மூலமாக ஒரு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகுது. அது தொடர்பாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த விக்டிம், அந்த பெண்ணிட்ட இந்த அம்மா இன்ஸ்பெக்டர் விசாரிக்குது. அக்கரன்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுது. அதுக்கடுத்து அவனை வர சொல்லி அவன்கிட்ட பேரம் பேசுது. யார்? அக்யூஸ்டுக்கிட்ட எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கு. அது பேரம் ஒரு வகையாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் ஒரு அமௌண்ட்டு பார்க்குது. இவங்களுக்கு இது சொல்லிடலாம்ல, இந்த பேரண்ட்டு தரப்பில் எல்லாம் போட்டிங்கன்னா பெரிய விஷயம் ஆகுமா, சின்ன பிள்ளைய எதிர்காலம் வாழ்க்கை போயிடும், இப்படிலாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க நல்லவங்க மாதிரி அதில் போய் அவங்களுக்கு சொல்லி, இப்போ என் பிள்ளைக்கு எப்படின்னா நான் இப்படி போய் சொல்லுவேனா, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட அக்யூஸ்ட ஒரு காசு ஒன்று வாங்குது. அதில் ஏதோ கொடுக்கல, அவன் ஒரு மீடியேட்டர் ஏதோ பத்தலை போல். ஏன்னா அது சொன்னது அவனே சொல்கிறேன், ஏமா இதை வாங்குறதுக்கு எனக்கு பெரும்பாடாயிருச்சு அப்படின்னோன்னா, உள்ளே நிலையத்தில் இருந்த மெனிக்கே டேரிங்க சித்ரா அவன்கிட்ட ஒரு 2000 ரூபா வாங்க, சித்ரா தான் கையால் போல், அதையும் சேர்த்து பிடிங்க, அக்யூஸ் ஆக்குங்க, அதனால் அவன்கிட்ட வாங்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது. அப்புறம் இன்னொன்று, கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு தகராறு. அதில் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்கே அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டிகிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்குது. ஆனால் அவள் வீட்டுக்காரன் ஏதோ அடிச்சு போடுறான்ட்டு அந்த அம்மா, ஒரு கொஞ்சம் வயசு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குது. உடனே அதுக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு, ஏமா ஆம்பளைனா கொஞ்சம் அப்படித்தாம்மா இருப்பாங்க, அப்போ ரொம்ப ஐடியா சொல்கிறாங்களா அவங்க, அது தெரியாது பாருங்க, இதை கேட்குறது தான் வந்தாங்கடாக்கு. நீ இப்போ யோசனை சொல்லிடுவேன், அப்படியே சட்டத்தை பிரித்து மேய்ஞ்சிருவேன், ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அளவுக்கு நீதி பரிபாலனை நடந்துறேன், அதுக்கெல்லாம் வரலாமா உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு? கவர்மெண்ட் சொல்லுது இது ஒரு காவல் நிலையம்னு வச்சுருக்கு, அப்புறம் என்ன நீ பெரிய சட்ட அறிவு வித்தகின்னு அவங்ககிட்ட வர்றாங்க போலீஸு? இதை காட்டில் 100 யோசனை அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மனசில் கல்மிஷம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் அருமையாக யோசனை கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரு லீகல் வேல்யூ வேணும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் காவல் நிலையத்துக்கு வர்றாங்க. நீ பெரிய இந்த அறிவு சார்ந்த சான்றோர், ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் வரல. அது தெரிஞ்சுக்குங்க, பேசிக்காக தெரிஞ்சுக்குங்க, அந்த வேலையில் இருக்கீங்க, அதுக்காக வர்றாங்க. வந்தோடனே அந்த கம்ப்ளைண்ட்டுக்கிட்ட ஒரு பணத்தை கறக்குது. இப்போ கள்ளக்குறிச்சி பார்த்திங்கன்னா இந்த சமீபத்தில் அந்த மாவட்டம் ஆரம்பித்ததுலேருந்தே ஏதாச்சும் மாற்றி வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பள்ளிக்கூடம், நான் சக்தி மேல்நிலை பள்ளி அடித்து உடச்சதுலேருந்தே, அந்த மாவட்டம் புதிய மாவட்டம் தோன்றுனதுலேருந்தே ஏதேனும் லேண்ட் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இப்போ 65 பேர் வரைக்கும் கள்ளச்சாராய சாவில் இறந்து போனது மிகப்பெரிய ட்ராஜடி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனை தொடர்ந்து ஐபிஎஸ் லெவலில் மிகப்பெரிய மாற்றம்லாம் நடந்திருக்கு. ஏன்னா மாற்றம் நடந்து இப்போ இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த அம்மா சில்லறை கலெக்ட் பண்ணதில்ல, அப்போவே அங்கே ஏடிஜிபி, இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஐஜி எல்லாம் கல்வராயன் மலையில் ரைடில் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் கூட பயமோ கூச்சமோ வெக்கமோ எதுவுமே இல்லாமல் அந்த கள்ளக்குறிச்சிக்கு மத்திய அரசு அதிகாரிகள் வர்றாங்க. ஆனால் தேசிய அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் அதிலிருந்து விசாரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. மாநில அரசு அதிகாரிகள் வர்றாங்க. அதிகப்படியான காவல்துறை உயர் அதிகாரிகளோட கவனம் கொண்ட ஒரு மாவட்டமாக இருக்குது. இப்போதைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஒழுக்கமாக, கண்ணியமாக, எவ்வளோ கரெக்டாக இருக்கணுன்றது இருக்கணும். அது எதுவுமே கிடையாதுங்க. இதில் ஒரே ஒரு ஆறுதல் நமக்கு என்னென்னா, ரொம்ப ஆறுதல், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நார்த் ஜோனுக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் ஐஜி திரு அஸ்ராகர் ஐபிஎஸ் போய் மாட்டு. ஆனால் நீ அந்த திருக்கோவிலூர் ஏடபிள்யூபிஎஸில் மாட்டினேல சட்டை, அதுதான் உனக்கான கடைசி காக்கி சட்டையை ஆக்கிடுவார். ஆனால் இப்போ சவுத் ஜோன்லேருந்து அங்கே நார்த்துக்கு வந்துட்டார். சவுத் ஜோனில் ஒரு 5-6 பேரை சட்டையை கழட்டிட்டு தான் போனார். டிஸ்மிஸ் ஆகி இன்னும் ஹைகோர்ட்டு கலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதே கதை கட்டாயம் நடக்கும். இந்த அம்மா பணம் வாங்கினது பக்காவாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி எஸ்பி
ரஜத் சதுர்வேதி, அவரை பற்றி தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே நாங்குநேரி சப்டிவிஷன் ஏஎஸ்பியாக இருந்தார், 2018 பேட்ச்சு. நல்ல ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர் தான். அதை காட்டிலும் அங்கே மேடம் டிஐஜி மேடம், அவங்களும் நல்ல ஆனஸ்ட் ஆஃபீஸரு, திசா மிட்டல் மேடம். ஆனால் அவங்க ஏற்கனவே அங்கே வந்து திருவாரூர் டவுன் ஏஎஸ்பியாக இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஏதோ பட்டாலியன் அந்த சைட்டில் போனாங்க. அவங்களும் நல்ல ஒரு நேர்மையான அதிகாரி. அதனினும் நமக்கு சூப்பரான அதிகாரி வந்து அங்கே இருக்கக்கூடிய நார்த் ஜோன் ஐஜி தான் அஸ்ராகா இருக்குது. நேரடியாக இன்ஸ்பெக்டருக்கு வந்து டிஐஜி மூலமாக தான் டிஸ்மிஸ் ஆர்டரே கொடுப்பாரு. டிஸ்மிஸ் பண்ணியிருங்க. அதோடு மட்டும் கிடையாது, தவிர பணம் வாங்கினது தானே, பணம் வாங்கினது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு இன்னொரு வகையில் பார்த்தோம்னா விஜிலன்ஸுக்கு இந்த ரிப்போர்ட்டாக அப்படியே அனுப்பணும். ஆனால் அப்புறம் மறுபடியும் விஜிலன்ஸ் அவங்க வந்து கரெக்டாக வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க அதனுடைய நடவடிக்கை எடுக்கணும். அப்படியே இல்லைனாலும் இது அங்கேயே திருக்கோவிலூர் காவல் நிலையத்திலேயே வந்து நம்ம வந்து இந்த பணம் வாங்கினதுக்கான கேஸு வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாதுலாம் இல்லை, அது போடலாம். ஏன்னா அதனால் அதில் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும். இதில் வந்து திருக்கோவிலூர் காவல் நிலையத்திலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணலை. அப்புறம் அந்த போக்சோ அக்யூஸ்டுக்கு வந்து உடந்தையாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இது உடந்தை குற்றவாளி ஆகிரும். போக்சோ ஆக்ட் செக்ஷன் 16 பாருங்களேன், உடந்தை குற்றவாளிக்கான டெஃபனிஷன் என்னவோ அதுக்குள்ளே ப்ராப்பராக அட்ராக்ட் ஆகும். செக்ஷன் 17 படி தண்டனைக்கு உள்ளாகும். செக்ஷன் 17 தண்டனை என்ன செய்யும்னா, எந்த குற்றத்துக்கு இது உடந்தையாக இருந்துச்சோ, யார் அதை பிரைமான அக்யூஸ்ட் இருக்கான் பாருங்கள், அவன் செஞ்ச அது அந்த பிரைம் அக்யூஸ்ட் என்ன குற்றத்துக்கு இது உடந்தையாக இருந்துச்சோ அந்த தண்டனைக்கு சேம் அதே தான் இதுக்கும் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனால் இது வந்து ஏதோ ஒரு நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் பொதுவாக அந்த ஏடபிள்யூபிஎஸ்சி செட்டப் சொல்லிடுறேன், அது ஒரு தனியான ஒரு மர்ம மாளிகை மாதிரி இயங்கும். ஆனால் பொதுவாக வந்து டிஎஸ்பி விசிட் போக மாட்டார், இன்ஸ்பெக்ஷன் போக மாட்டார். அது பக்கத்தில் தான் வந்து அந்த ஸ்டேஷன் இருக்கனால அந்த ரைட்டர்கிட்ட சொல்லி எல்லா ரெக்கார்டையும் டிஎஸ்பி கேம்ப் ஆஃபீஸில் வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் அங்கே பெரும்பாலும் போகிறதில்லை. அது யாருமே எந்த மென் ஆஃபீஸரும் அதுக்குள்ளே பெரும்பாலும் போகிறதே கிடையாது. ஒரு டிசிப்ளின் இருக்காது, ஒரு மேனர்ஸ் இருக்காது, உயர் அதிகாரிக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நம்மளே நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம உள்ளே போகாமல் இருந்து வரணும். அதுதான் அதில் நீங்கள் அது வந்து காவல் நிலையமா இல்லை கல்லாப்பட்டி நிலையமானு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு போனோம்னா கல்லாப்பட்டி மாதிரி அதில் காசு வாங்கி போடணும், அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். வேறு சட்டம் தெரியாது, வேறு எதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் இப்போ தாராளமாக இந்த இப்போ ஒரு ஜவுளி கடை போகிறோம், ஒரு நகை கடை போகிறோம், ஒரு டைட்டான் வாட்ச் கம்பெனிக்கு போகிறோம், ஒரு பேங்க் போகிறோம், ஏதோ ஒன்று போகிறோம்ல, அது போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா ஒரு நாளோ 2 நாளாக கழித்து கூட கஸ்டமர் கேர்லேருந்து கூப்பிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கே ஞாபகம் இருக்காது, அன்றைக்கி அங்கே எங்கள் கடைக்கு போனீங்களே, இந்த நகை கடை போனீங்களே, ஆமாம் அது எப்படி சார் இருந்துச்சு, அந்த ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபீட்பேக்கு கேட்பாங்க. அது மாதிரி சொல்கிறேன். ஏடிஜிபி மாடர்னைசேஷன் அதெல்லாம் இருக்கீங்க இல்லை, ஏடிஜிபி அங்கே ஹெட் குவார்ட்டரில் இருக்கீங்க, அட்மினில் இருக்கீங்க, அதெல்லாம் இருக்கீங்க இல்லை. இந்த டோட்டலாக ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கூட எடுக்க முடியாது, ஒரு 5 வருஷம், ஐயா 5 வருஷம் கூட எடுக்க வேணாங்க. இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு 2021 இதுக்கு பிறகு டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையம் எது வந்து பெட்டிஷன் வந்திருக்கு, எல்லாம் வந்து பெட்டிஷன் வந்தால் தான் வந்து மொபைல் நம்பர் வாங்கிடுறீங்க இல்லை, பெட்டிஷனர் கவுண்டர் பெட்டிஷனர் எல்லாம் அது மொபைல் நம்பர் வச்சு சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி கொடுங்க. இப்போ 100 காலே ப்ரைவேட் ஏஜென்சி தானே அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தான் வந்து நமக்கு திருப்பி விடுறாங்க. அந்த 100 காலை அட்டன் பண்ணக்கூடிய ப்ரைவேட் பார்ட்டி தான். அது எங்கேருந்து சார் பேசுகிறீங்க, உங்கள் காவல் நிலையம் எந்த காவல் நிலையம்னு அவங்க தான் சொல்கிறாங்க. 100 போலீஸ் அட்டன் பண்ணுறது இல்லை. அது மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சிக்கு கொடுங்க, அவங்கள கேட்க சொல்லுங்கள், அந்த பெட்டிஷனர் கேட்க சொல்லுங்கள், கவுண்டர் பெட்டிஷனர் கேட்க சொல்லுங்கள். நீங்கள் இத்தனாம் தேதி இந்த மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிருக்கீங்களே, அவர்களது சேவை உங்களுக்கு திருப்தி இல்லையா, காரி துப்பாத ஒரே பதில் சொல்லுவாங்க. ஒரு ஆள் எனக்கு வந்து நல்ல வேலைங்க, நான் இந்த காவல் நிலையத்துக்கு போனதுனால என்னுடைய குடும்ப பிரச்சனை தீர்ந்ததுங்க, எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை தீர்ந்ததுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இந்த 3 வருஷத்துக்குள்ளே சொல்லிட்டாங்கன்னா மகளிர் காவல் நிலையத்தினுடைய சக்ஸஸ் ரேட்டு 100% கொடுத்துடலாம். ஆனால் இல்லையா, நீங்கள் இந்த நிதி ஆயோக்கில் எங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, நாங்கள் 13 நாடுகளில் வந்து 13 துறையில் நம்ம தான் முன்னாடி நிற்கிறோம், தமிழ்நாடு எல்லாத்துலேயும் பெருமைப்படக்கூடியதா, அதெல்லாம் வந்து சும்மா கதைக்கு தான். ப்ராக்டிக்கலாக பார்க்க
பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக மக்கள் அடிப்படையில் யாருங்க ஒன்று தேவைன்னா யார்கிட்ட எங்கே போகிறாங்க? இங்கே தான் காவல் நிலையம் தான் போகிறாங்க. காவல் நிலையம் நீங்கள் வந்து இதை வந்து மென்னு காவல் நிலையத்திலே சேர்த்து விட்டு போயிடலாம். இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜெல்லாம் மென்னுக்கே கொடுத்துட்டு போயிடலாம். இங்கே எஸ்ஐ மட்டும் போட்டு விட்டுட்டு. ஏன்னா இது ஒரு தனி இதாக இயங்குது. அதே இன்ஸ்பெக்டர் ஏடபிள்யூபிஎஸ்சியும் இங்கே நம்ம மென் காவல் நிலையத்துக்கே போடுங்க. அது ஒரு தனி இதாக இயங்குறதுனால போனோமா, அதுதான் காவல் நிலையம் கிடையாது, கல்லாப்பட்டி நிலையம் மாதிரி இயங்குவாது. ஆனால் நீங்கள் காசு கொடுக்காம ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே காசு 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 எவ்வளோ சவுண்டாக எவ்வளோ டேரிங்காக உள்ளே இருந்த மேனிக்கு சொல்லுது பாருங்கள். சித்ரா 2000 ரூபாய் வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கே ஒழுங்கு சாவச்சு இருக்கிறான். அதெல்லாம் என்னங்க, எப்படி இதை வந்து அனுமதிக்கிறீங்க? காசு உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதா இல்லையா? என்னதான் உங்களுக்கு அந்த நினப்பு? அப்படி உனக்கு காசு மீதான வெறி, காசு சம்பாரிச்சு ஆகணும் அப்படின்னா எவ்வளவோ தொழில் இருக்கம்மா, எவ்வளவோ தொழில் இருக்குது. ஏன்னா காவல்துறை யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு, ஸ்டார் மாட்டிக்கிட்டு, அரசினுடைய எம்பளம் மாட்டிக்கிட்டு அதுதான் வந்து உட்காரணுமா? தொழில் இருக்குன்னா நான் தப்பாக சொல்லலை. ஒரு ரியல் எஸ்டேட் பார்க்கலாம், எம்எல்எம் பார்க்கலாம், நீ இப்போ ஒரு பலசர கடை வைக்கலாம், ஆனால் டெய்லரிங் ஷாப் வைக்கலாம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம். சும்மா உட்காந்துக்கிட்டே கடை வேண்டியதில்லை, ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாம். எவ்வளவோ தொழில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து போயிடலாமே. அதில் நீங்கள் ஏமாற்றலாம், விலை கூட வைக்கலாம், குறைய வைக்கலாம், என்னமோ பண்ணிட்டு போயிடலாமே. அரசுக்கு விசுவாசமாக பாவம் அப்பாவி ஏழை ஜனங்கள் உங்களை நம்பி வர்றதை இப்படி போட்டு பாடாப்படுத்துனீங்கன்னா இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? நாங்கள் வந்து மொத்தத்துக்கு 21% கொண்டு வந்துட்டேன், இதில் வந்து இவ்வளோ காவல் நிலையம் மறுபடியும் 30% ஆக்க போகிறேன் அப்படின்றதில் என்ன பெருமை இருக்குது? பாதிக்கப்பட்ட ஆள் பாடாப்படுத்தி என்ன லெவலில் இருந்தாலும் சரி, ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கி கஞ்சி குடிக்க முடியலைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசிக்கு. ஆனால் கிலோ அரிசி 80 ரூபா 100 ரூபாய்ன்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஏழை பாலம் அங்கே போய்கிட்டு இருக்கிறதுல எதை வச்சுருந்தேனாலும் சரி எப்படியோ எனக்கு காசு உண்டு அப்படின்ற லெவலில் இயங்கிக்கிட்டு இருக்குது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அனைத்துமே. ஆனால் இதில் பார்த்தோம்னா சரி எனக்கு வந்து சொல்லிடுவாங்க, ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லைண்ணா ஒரு 10% கழிச்சிருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, 10% கழிச்சிருங்க. மற்ற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் வந்து ஒரு இந்த ஃபீட்பேக்கு கேட்டு, ஏன்னா அது மூலமாக அதை செக் பண்ணாதான். ஆனால் நீங்கள் தாராளமாக கஸ்டமர் கேர் மாதிரி கேளுங்க. இதெல்லாம் கேட்குறது தானே. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்னைசேஷனோட சிஸ்டம் ஒத்து போகட்டும் எப்படின்னு சொல்லி கேட்க முடியாதா? 2 நாளில் உடனே கேட்டலாம். இதுக்கு ஒன்று எனக்கு புகார் பெட்டி, புகாருக்கு எங்களுக்கு சொல்லுங்கள், லஞ்சம் ஊழல் கேட்டால் இந்த நம்பருக்கு எழுதி அனுப்புங்கள், அந்த போர்டெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை. சும்மா ஒரு ப்ரைவேட் ஆள் கேட்டான்னா உடனே சொல்லிடுவாங்க. ஐயோ பாடா படுத்திட்டாங்க, எப்படா வெளியே வருவோம்னு இருந்துச்சுங்க, அதுக்குள்ளே போயிட்டு என்னை போட்டு பாடா படுத்திட்டாங்கன்றதை கட்டாயம் வருதா இல்லையான்னு. ஒரு ஆள் எனக்கு வந்து பிரச்சனை தீர்ந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. அந்த காவல் நிலையம் இப்போ வரைக்கும் வந்து நான் அதை வந்து காவல் நிலையமாக பார்க்கலங்க, கோயிலாக பார்க்குறேங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டா உண்மையிலேயே மகளிர் காவல் நிலையத்தினுடைய வெற்றிங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணலாம். அதனால் ஆக்சுவலாக வேறு பதிவுக்கு தான் வந்தேன் நான். ஆனால் அந்த ஹோம்கார்டு சம்மந்தமாகவும் இன்னும் சில கூடுதலான டெல்லியிலேருந்து சில தகவல் வந்திருந்தது. ஆனால் அது போடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து வந்து அந்த ரிசல்ட் போடுறதா சொன்னாங்க. இது 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு முடிவு வெளியீடு. அதில் வந்து அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு கூடுதலாக கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இதை போட்டுருவோம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். அது பாருங்கள், நமக்கு இருக்கக்கூடிய இந்த எத்தனையோ வர வர நம்மளும் முதலே சொன்னது மாதிரி எவ்வளோ மோசமாக பேசினாலும் இது திருந்துற பாடு கிடையாது, கடும் நடவடிக்கை மட்டும்தான். இந்த அம்மாவுக்கு அந்த திருக்கோவிலூர் போட்ட யூனிஃபார்ம் தான் கடைசி யூனிஃபார்மாக இருக்கணும், போடுறதுக்கே லாய கிடையாது. மறுபடியும் போட்டால் ஜெயில் யூனிஃபார்ம் தான் போடுறதுக்கு இதுக்கு தகுதி. அது மாதிரி அனுப்பிச்சி விடுறதுக்கு கட்டாயம் அனுப்பப்படும் அப்படின்ற நம்பிக்கை தருவதற்கு தகுந்த மாதிரி எனக்கு அங்கே நார்த் ஜோன் ஐஜி தான் மிகுந்த நம்பிக்கைக்குரிய இது. பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி கூர்ந்து கவனிப்போம். இது மாதிரி அந்த மக்களே போய் சொல்லுங்கப்பா. மக்கள் அது யார் ஒரு போனவர் தான் கம்ப்ளைண்ட் தான் அந்த வீடியோ எடுத்துருக்கிறாரு, அது போட்டு விட்டுருக்கிறாருல்ல. எந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் போனாலும் சரி நீங்கள் இதெல்லாம் கவரேஜுக்கு ரெடியாக போங்க. தாராளமாக கட்டாயம் கேட்பாங்க, எந்த பயமும் கிடையாது. ஏன் பயம் கிடையாதுன்றதில் மண்டையில் அறிவே கிடையாது. முதல்ல உங்கள்கிட்ட எப்படி இதை கேட்கணும் அதெல்லாம் தெரியாது. எதாக இருந்தாலும் கொடுப்போ மானாங்கண்ணியாக பேச வேண்டியதே, சில்லறையை பிடிக்கிறதுல கவனமாக இருக்க வேண்டியது. அப்போ அறிவு என்ன வேலை செய்யும்? அதனால் தாராளமாக கட்டாயம் மாட்டுங்க. மாட்டுச்சுன்னா தகவல் சொல்லுங்கள், போட்டு நம்ம வந்து அதுகளுக்கான உரிய தண்டனையை வாங்கி கொடுப்போம். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர்களுக்கு பயிர்களுக்கு உட்படுத்துங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம்.